அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. ராஜதந்திர உலகத்தில் இது பெரும் பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு வருது. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி இந்தியா அப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை அடிச்சிருக்கிறதா இன்றைய நம்முடைய செய்திகளாக பார்க்க போறோம் நண்பர்களே. இந்தியா அடித்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன, இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இது எப்படி மிகப்பெரிய செக்காக அமைய போகுது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த மாதிரியான முக்கியமான இந்தியா தொடர்பான ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகளை நீங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க தவறாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதற்கு பிறகு நாம போடுகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வாட் இஸ் திஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் இந்தியா பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது இந்தியா நேற்றைய தினம் ஆப்கானிஸ்தானோடு முதல் முறையாக நேரடியான தொடர்பை தொடங்கி இருக்குது. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அமீர் கான் முத்தகியை நேற்றைய தினம் துபாயில வச்சு சந்திச்சாரு. இது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானை இப்பொழுது ஆண்டு வருகிற தாலிபானுக்கும் நடந்திருக்கிற முதல் அரசியல் ரீதியிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நாம உணர வேணும். அதுவும் எப்படி ஒரு காலகட்டத்தில் இது நடந்திருக்குதுன்னா பாருங்களேன். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான எல்லை சண்டை போர் நடந்து வருகிற இந்த வேளையில பாகிஸ்தானுடைய எதிரியான ஆப்கானிஸ்தானுடைய தாலிபானோடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த சம்மதிச்சிருக்கிறது உலக அரங்கில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கடுமையான எல்லை சண்டை நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு கடுமையான போராகவே வெடித்திருக்குது கடந்த சில நாட்களாக. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படுகிற தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பை தாக்குகிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் அங்க வான்வழி தாக்குதல் நடத்துச்சு. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ஆப்கானிஸ்தானை ஆளுகிற தாலிபான் தங்க நாட்டு எல்லைக்கு தங்களுடைய படைகளை கொஞ்ச நஞ்சம் இல்ல நண்பர்களே 25,000க்கும் மேற்பட்ட தாலிபான் ராணுவத்தினரை எல்லையை நோக்கி பாகிஸ்தான் எல்லையை நோக்கி அனுப்பிச்சு. அங்க எல்லையை தாண்டி இவர்கள் கடுமையான தாக்குதல்களை பாகிஸ்தானின் ராணுவத்தின் மீதும் பாகிஸ்தானுடைய எல்லைப்படை போலீசார் மீதும் நடத்தி வர்றாங்க. இதுல இரண்டு பக்கமே ஆப்கானிஸ்தான் சைட்லையும் சரி பாகிஸ்தான் சைட்லையும் சரி கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறத நாம செய்திகள் மூலமாக அறிஞ்சு கொள்றோம். பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி தாலிபான் கையில தான் இருக்குது. அந்த தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற உறவு நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். தாலிபான் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான தீவிரவாத இயக்கம். பயங்கரவாத இயக்கம்னு தான் அவங்கள சொல்லணும் ஆக்சுவலா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத இயக்கத்தை உருவாக்கி அதை வளர்த்து பேணி காத்து வந்தது யாரு அப்படின்னா இந்த பாகிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தானுடைய சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா கடந்த பல தசாப்தங்களாக பிற நாடுகள் தான் ஆப்கானிஸ்தானை ஆண்டிருக்கிறாங்க நண்பர்களே. முதல்ல ரஷ்யா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்சது. இந்த தீவிரவாதத்தை ஒடுக்கிறேன் அப்படின்னு தான் ரஷ்யா உள்ள வந்தது. ஆனால் ரஷ்யாவால் அது முடியாம அதற்கு பிறகு வாபஸ் வாங்கினாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் தாலிபான் ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா உள்ள வந்தது. அமெரிக்கா உள்ள வந்த பிறகு ஆப்கானிஸ்தானை ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அங்க பாராளுமன்றம்லாம் வச்சு அங்க ஒரு முறையான ஒரு ஆட்சியும் நடந்தது. ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானை நாங்க தான் ஆளணும், ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி தாலிபான் தீவிரவாதிகள்
பாகிஸ்தான் உருவாக்கிய அந்த தாலிபான் தீவிரவாதிகள் கடுமையான தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் இருந்தது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களே. அதற்கு பிறகு ஜோ பைடன் அங்கே அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே அமெரிக்கா ஒரு வீக்கான நாடாக பார்க்கப்பட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு ஆப்கானிஸ்தானையும் எழுந்தது. தாலிபான்கள் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவின் மீது நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் பைடன் திடுதிப்புன்னு நாங்கள் இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுகிறோம் சொல்லி அவங்க உடனடியாக வெளியேறோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதையொட்டி அமெரிக்கா தன்னுடைய படைகளை மெல்ல மெல்ல வெளியேற்றவும் ஆரம்பிச்சதை. அந்த சமயத்தில் தெற்க இருந்து ஆப்கானிஸ்தான் பகுதிகளை தன்னுடைய வசமாக்கி கொண்டே வந்த இந்த தாலிபான் தீவிரவாதிகள் ஒரு கட்டத்தில் அமெரிக்க படைகளுக்கு வெறும் 48 மணி நேரம் கெடு விதிச்சாங்க. 48 மணி நேரத்துக்குள்ள ஆப்கானிஸ்தானை விட்டு நீங்க வெளியேறணும் அப்படின்னு ஒரு கெடு விதிச்சாங்க. நம்ப முடியுதா அவங்களால? அமெரிக்கா, உலகத்தின் சூப்பர் பவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற அமெரிக்காவுக்கு இந்த தாலிபான் தீவிரவாதிகள் 48 மணி நேரம் கெடு விதிச்சாங்க. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக அமெரிக்க படையும் துண்டக்கானம் துடியக்கானம்னு ஓடுனதையும் பார்த்தோம். அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் துண்டக்கானம் துணியக்கானம்னு ஆப்கானிஸ்தானில் பல விஷயங்களை, அவங்க நாட்டு பீரங்கிகள், டேங்குகள், துப்பாக்கி கிடங்குகள் எல்லாவற்றையும், ஏன் விமானங்கள், ஹெலிகாப்டர்களை கூட அப்படியே விட்டுட்டு கிளம்பி ஓட்டம் முடிச்சாங்க பாருங்க. ஒரு ஓட்டம் நேராக போய் அமெரிக்காவில் தான் நின்னாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பேர் கேட்டது இந்த தாலிபான் கையால் அவர்கள் பெற்ற தோல்வியால். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் ஆட்சியை பிடிச்ச உடனேயே அந்த நாட்டை அங்கீகரித்த முதல் நாடு யாரு அப்படின்னா பாகிஸ்தான் தான். அவன் வளர்த்து விட்ட தீவிரவாதி தானே தாலிபான். அவன் ஆட்சியை பிடிச்சனே ரைட்டு, இந்த பகுதி முழுத நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு கணக்கு போட்டுச்சு. ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சி தாலிபான் கைகளுக்கு போன உடனேயே தாலிபான்களுடைய புத்தியும் மாற ஆரம்பிச்சது. அதற்கு காரணம் ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் பெரிதாக பாகிஸ்தானை விரும்பாமல் பாகிஸ்தானை வெறுத்தாங்க. அதே சமயத்தில் இந்தியாவை அவர்கள் விரும்பினார்கள். இந்தியர்கள் உண்மையிலேயே ஆப்கானிஸ்தானுக்கு உண்மையான ஒரு நல்ல நண்பர்கள், உண்மையான உதவிகளை செய்திருக்கிறாங்க, பிரதிபலன் பாராமல் உதவி செய்திருக்குது இந்தியா அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய அடிமட்ட மக்கள் வரைக்கும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினதால தாலிபான்களும் இந்தியாவுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டாங்க. ஒரு சில மாதங்கள்லேயே அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட்டாங்க. அந்த சமயத்தில் தாலிபான்ல பெரும் பிரச்சனை, அவங்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்பட்டது, மருந்துகள் பிரச்சனை ஏற்பட்டது, இதற்கிடையே ஒரு பூகம்பமும் அங்கே ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தது இந்தியா. இதனாலெல்லாம் தாலிபான்களுக்கு இந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டானதை பார்த்தோம். ஆனாலும் கூட இந்தியா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆப்கானிஸ்தானை ஆளுகிற தாலிபான் ஆட்சியை அவங்க அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறதான் பார்த்தோம். நேற்று முன்தினம் வரைக்கும் இந்தியா எந்த விதமான அங்கீகாரமும் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கவில்லை. தாலிபான்களோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதே சமயத்தில் சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீனா ஏற்கனவே தாலிபானுடைய ஆப்கானிஸ்தானில் தன்னுடைய தூதரகத்தை திறந்து விட்டது. அதே போல தாலிபான்களும் தங்களுடைய தூதரகத்தை சீனாவுடைய பீஜிங்கில் திறப்பதற்கு அனுமதியும் வழங்கி அவங்களும் திறந்துட்டாங்க. அதனால சீனா கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், தாலிபான் ஆளுகிற ஆப்கானிஸ்தானை அங்கீகரித்தது போல தான் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லை பிரச்சனை துவங்குச்சு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, தாலிபான் தீவிரவாதிகளுடைய இன்னொரு அமைப்பான, இன்னொரு விங்கான, சப் அமைப்பான தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தான்ல தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுது, தாக்குதல்களை நடத்துது அப்படின்னு பாகிஸ்தான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரச்சனையை கையில் எடுத்தது. பாகிஸ்தான் தங்களுடைய நாட்டின் சில பகுதிகளை உரிமை கோருவது தவறு, அதே போல ஒரு சில பகுதிகளை, ஆப்கானிஸ்தான் பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது, அதை நாங்க மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் களமிறங்கினாங்க. இதுதான் இப்பொழுது போராக அங்க வெடிச்சிருக்குது. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கடுமையான உரசல்கள் கூடிக்கொண்டே போகுது. குறிப்பாக பங்களாதேஷ் விஷயத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் தலையிட்டு
இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷை யூனுஸ் ஆளுகிற பங்களாதேஷை திருப்பி இருப்பது இந்தியாவுக்கு பயங்கரமான கடுப்புன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியா ஆப்கானிஸ்தானை ஆளுகிற தாலிபன்களோடு முறைப்படியான பேச்சுவார்த்தைகளை துவங்கி இருக்குது. நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஆப்கானிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியில இந்தியா உதவி செய்வது, அது மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை நாம வழங்குவது, இதைவிட எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் இருக்குது இல்லையா, தற்காப்புக்கு தேவையான உதவிகளையும் பயிற்சியையும் கொடுப்பதற்கு இந்தியா முன் வந்திருக்குது. இதுதான் ஹைலைட் நண்பர்களே. ஆப்கானிஸ்தான் தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்புக்காக தேவையான உபகரணங்களையும் அதற்கான ட்ரைனிங்கையும் பயிற்சியையும் தருவதற்கு இந்தியா முன்வந்திருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலக அரங்கில் பெரும் பரபரப்பாக பேசப்படுது. இந்தியா ஹஸ் மேட் அ ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய பத்திரிகை ஒன்று வர்ணிச்சிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது இந்தியாவுடைய திறமையான ராஜதந்திரத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டி இருக்குது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற போல இன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் இருவருக்கும் எதிரி. அதனால இந்தியா ஆப்கானிஸ்தானை கையில் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானை அடக்குவதற்கு இப்பொழுது களமிறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தானுடைய கில்கித் பல்திஸ்தான் இருக்குது இல்லையா, அது பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற பூமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல சில பகுதிகள் தங்களுக்கு சொந்தம் அப்படின்னும், வேறு சில பகுதிகள் இந்தியாவுடையது அப்படின்னும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் சொல்லி இருப்பது இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இந்திய பகுதியிலுடைய பிரச்சனையை வேற டைமென்ஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, உலக அரங்கில் ராஜதந்திரத்தில் இப்பொழுது இந்தியா பிரமாதமாக விளையாட தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் இந்திய பேச்சுவார்த்தையின் மூலமாக வெளிவந்திருக்குது. எதிர்வரும் நாட்கள்லேயே இதற்கான பலனை நம்ம கிரவுண்ட் லெவல்ல பார்க்க முடியும். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான போர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது ஒரு உந்துகோலாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.